இன்னைக்கு எப்படியாவது அந்த பையில இதை குடிக்க வச்சு. என்ன கமாண்டர் இது? தூக்க மாத்திரை. இத பால்ல கலந்து அந்த லூச குடிக்க வச்சுட்டா தன்னை மறந்து தூங்கிடுவான். அதோட அவனை தூக்கிட்டு போய் ஊருக்கு வெளியே போட்டுருவோம். வீட ஒழிஞ்சிடும். என்னடா வேணும்? கன்னித்தீவு வேணும்ண்ணே. நான் அதை பாக்குறேன். ஐயோ, அது கன்னி கோட்டை. நான் தேடுறது கன்னித்தீவு. என்னங்க 62 பங்களா தெரு இதுங்களா? இல்லீங்க, அது பக்கத்து தெருவு. அவளுங்களா அந்த லூசு பையனை உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? லூசா இருந்தா உள்ள போயிடலாம் போல இருக்க. வாங்க பையன் கேப்போம். வா வாங்க. அந்த ரெண்டு பையனை உள்ள அடிச்சிட்டு போய் என்ன பண்றீங்க? அவன் வாழ்க்கை நாசமாகிறதுக்கு நாங்க யாரும் விட மாட்டோம். மரியாதை அவனை வெளியில அனுப்புங்க. இல்ல கன்னிக்கோட்டையை உடைச்சிட்டு நாங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவோம். ஆமா, எல்லாரும் உள்ள நுழைஞ்சிருவோம். வாய முள்ள உன்னை கொன்னுடுவேன். இந்தப்பா பிஸ்கெட்டு. வெளியில யாராவது பாத்துருப்பாங்களோ என்னமோ. சந்தேகமே வேண்டாம். அந்த வீடியோ ஷாப் கிட்ட நம்மளே பாத்துட்டு இருந்தாங்க. அதனால என்ன? நம்ம வீட்டுக்கு வந்து கேக்குற தைரியம் இந்த ஏரியாவுல எவனுக்கு இருக்கு? உங்க வீட்டை செக்கிங் பண்ணனும் சொல்றாங்கமா. நாங்க உள்ள வரணும். வீட்டை சோதனை பண்ணனும். ஆம்பளைங்க யாரும் வீட்டுக்குள்ள வர கூடாது. ஆமாயா, ஆம்பளைங்க யாரும் போவேனா. நாங்க பொம்பளைங்க எல்லாம் போயிட்டு வரோம். வாமா. யார் போனாலும் பரவாயில்லை, எப்படியாவது அந்த பையனை காப்பாத்துங்க. போங்க. இருங்க இருங்க, போதும். கமாண்டர், கமாண்டர் என்ன பண்ணுது? தண்ணி கொண்டு வரட்டுமா? ரமா பிரபாமா. ஐயோ, என்னாச்சுமா? சுகர் லெவல் குறைஞ்சிருச்சு, பிபி லெவல் ஏறிடுச்சு. உங்களுக்கு என்ன வேணும்? உங்க கன்னிக்கோட்டையில யாரோ ஆம்பளைய ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு பேட்டையெல்லாம் ஒரே கலையவரமா இருக்குது. அதான் கண்டுக்கலான்னு வந்தோம். இங்க பொம்பளைங்களை தவிர வேற யாரும் இல்ல. அனாவசியமா கலாட்டா பண்ணீங்க, உங்க எல்லாரும் மேலே கேஸ் போட்டுருவேன். அத சொல்லாதீங்கம்மா. இது காலனி அசோசியேஷன் எடுத்த தீர்மானம். அதான் பொம்பளைங்களா வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லம்மா, பிரச்சனை தீர்க்க தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க வேண்டாம்னா நாங்களே போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம். ஐயா, அதெல்லாம் என்னத்துக்கு? வா வா. அச்சச்சோ. நீங்க தள்ளிப்போமா, நாங்க பாக்குறோம். இருங்க இருங்க, இந்த ரூம்ல என் நகை கேஷ் எல்லாம் வச்சிருக்கேன். அதெல்லாம் எடுக்க மாட்டான். கதவை தரங்க. நீ ஏமா பயப்படுற? கதவை தர.
பயமா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே. இல்ல இல்ல, அப்ப தள்ளி போ. என் அக்கா பொண்ணு பேரு டாலி. 10th எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணி. ஹலோ வினய் ஹியர். ஜஸ்ட் a minute. தாய் ஊர்வசி, உனக்கு ஃபோன். யாரு? உன் லவ்வர்னு நினைக்கிறேன். உன் ஃபேன்னு சொல்றாரு. நான் இங்க இல்லைன்னு சொல்லிடு. இருக்குன்னு சொல்லிட்டேன். அர்ஜென்ட்டா பேசணுமா? நீ பேசலன்னா நல்லா இருக்காது. ஹலோ ஊர்வசி, நாளைக்கு எனக்கு பர்த்டே. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock பீச்சில் சந்திக்கிறோம். சரி வச்சிடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தயவு செய்து வேண்டாம்னு சொல்லாத. கண்டிப்பா வருவல்ல? ட்ரை பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடி ட்ரை பண்றேங்கற? நாளைக்கு போய் ஓகே சொல்ல. அம்மாடி, ராமா பிரபாவுக்கு தெரிஞ்சு போச்சுனா இருக்கிற இந்த இடமும் போய்டும். அதுக்காக வாழ்நாள் பூரா உன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு வாழ போறியா? இத பாரு ஊர்வசி, ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையிலயும் எப்பவாவது ஒரு தடவை தான் காதல் வந்து கதவை தட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே சொல்றவதான் அதிர்ஷ்டசாலி. ஏமா அவசரப்படுற? டைம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, நீ போ. இந்த கல்யாண பொண்ண நான் ரெடி பண்றேன். தேங்க்யூ மேடம். ஆட்டோ ஆட்டோ. ஹலோ, நீ கூப்பிட்ட ஆட்டோ நான் வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் பாத்தியா? வா உட்காரு, டிராப் பண்றேன். தேவையில்லை, நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். அப்படின்னா அந்த ஆட்டோல என்ன டிராப் பண்ணுங்க. சார் துட்டு சார். சீக்கிரம் குடியா. கொஞ்சம் குறையுது சார். இருக்கிறத குடியா. ஏய், என் மேல எந்த தப்பு இல்லைங்க. அவங்க ஒரு பொண்ணை கேட்ட பார்த்தா. அந்த பொண்ணு எங்கடா? இங்கதான் எங்கே இருப்பா. இந்த கடையில வேணா ஆள ஸ்டேஷனுக்கு. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆனா நீ ஏன் அந்த விக்ரமல இவ்வளவு அனுதாபம் காட்டுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஆபத்துல இருந்த என்ன காப்பாத்தினாரு. அவர் ஜெயில இருக்கிறது தப்பு இல்லையா? ஆமா, அவன் ஏன் உன் பின்னாடி வந்தா? ரோட்ல ஒருத்தி தனியா போனா ஆம்பளைங்க எதுக்காக பின்னாடி வருவாங்க? அவன் மேல தப்பு இல்லைன்னா நீ அப்பவே அங்கேயே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. விக்ரம் அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? போலீஸ் கிட்ட தைரியமா பேசுறதுக்கு நான் ஒண்ணும் உங்களை மாதிரி லாயர் இல்லல்ல. நாம அவனுக்கு ஜாமீன் கொடுத்தோங்கிற விஷயம் கமாண்டருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா
உனக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா தாலி கட்டின புருஷனையே கேர் பண்ணாத மனுஷனி அப்படிப்பட்டவள அடுத்தவங்களுக்கு பயப்படுறேன்னு சொல்ற. எனக்கு ஜாமீன் தேவையில்லை சார். உங்களை அரெஸ்ட் பண்ணது எங்க ஆளுங்க பண்ண பெரிய தப்பு. உங்களை நான் பாராட்டுறேன் சார். நீங்க பிடிச்சது ரோட் சைடு ரோமியோ இல்ல சார், தமிழ்நாடு போலீஸே தேடிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய குற்றவாளி. நீங்க போங்க லாயர், நான் வரல. போலீஸ்னா ஏன் பயப்படுற? வா. வேண்டாம். வரேன் சார். சரி வெங்கடாசலம் சார், மெட்ராஸ் போலீஸ் தேடிட்டு இருக்க இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணை பத்தி எந்த தகவலுமே இல்ல சார். அட, இவர் வெளியில வந்துட்டாரு. ஹலோ மேடம், பார்த்துட்டு பலன் வந்தீங்களா? உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கலான்னு தான் இங்க வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அது சரி, ராத்திரி நீங்க ஓடி போயிட்டீங்க. அப்புறம் நேத்து உங்களை துரத்திட்டு வந்தது ரோட் சைடு ரோமியோ இல்ல, தமிழ்நாடு போலீஸே கலக்கிட்டு இருந்த கிரிமினல் கொலைகாரன். அவனை புடிச்சு கொடுத்ததுக்கு போலீஸே என்ன பாராட்டினாங்க. சரி, நாம எதுக்கு இங்க இருக்கணும்? வாங்க போலாம். தேங்க்யூ விக்ரம். வரோம். ஹலோ ஹலோ மேடம்ஸ், என்னங்கடா இது? லிஃப்ட் கேட்கலாம் நினைச்சு அதுக்குள்ள போயிட்டாங்க.